ஐந்து கரத்தனை யானையை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு செவ்வாய் இணைவு கிரகணமா? நமக்கு தெரிஞ்ச கிரகணங்கள் இரண்டு. ஒன்று சூரிய கிரகணம், மற்றொன்று சந்திர கிரகணம். இந்த இரண்டு கிரகண அமைப்பை தவிர மற்ற கிரகங்களுக்கு கிரகண அமைப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை பற்றி இப்போ பார்ப்போம். அந்த வகையில் 5/4/2025 காலை 5:30 மணிக்கு மீனத்தில் 4 கிரகங்கள் 3 டிகிரி இடைவெளிக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி பார்க்கல மீனத்தில் 5/4/2025 அதிகாலை 5:30 மணிக்கு சனி 0.45 டிகிரி அமைப்புலையும், சுக்கிரன் 1.45 டிகிரி அமைப்புலையும், புதன் 2.53 டிகிரி அமைப்புலையும், ராகு 2.18 டிகிரி அமைப்புலையும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இங்கு பார்த்திங்கன்னா ராகுவோட சனி, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் 2 டிகிரி இடைவெளிக்குள்ளே இணையக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ராகுவோட இணைகிறனால அங்கு கிரகண அமைப்பு ஏற்படணும். ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கு கிரகண அமைப்பு ஏற்படாது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த அமைப்பில் சுக்கிரன் தான் பூமியிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அதை தாண்டி தான் புதனும் சனியும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் கிரகணம் ஏற்படணும் அப்படின்னா சுக்கிரன் தான் சனியையும் புதனையும் மறைக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் பூமியிலேருந்து மிக தொலைவில் இருக்கனால அந்த சுக்கிரன் சனியையும் புதனையும் மறைக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்காது. இந்த அமைப்பில் இந்த 3 கிரகங்களும் புதன், சுக்கிரன், சனி, ராகுவின் இணைவால் பாதிக்கப்படும். ஆனால் அங்கே கிரகண அமைப்பு இருக்காது. சரி, அப்போது அந்த கிரகண அமைப்பு எப்போ ஏற்படும் பார்த்தோம்னா இதே நாள்லேருந்து 5/4/2025 அப்புறம் 20 நாள் கழித்து பார்த்தோம்னா 25/4/2025 காலை 5:30 மணிக்கு அதே மீன ராசியில் 4 கிரகங்கள் 3 டிகிரி இடைவெளிக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அங்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 1.15 டிகிரி அமைப்புலையும், ராகு 1.15 டிகிரி அமைப்புலையும், சனி 3 டிகிரி அமைப்பிலும், சுக்கிரன் 3 டிகிரி அமைப்புலையும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட சூரிய கிரகணத்துக்கு ஈக்குவலான அமைப்பு. சூரிய கிரகணத்தில் சந்திரன் சூரியனை மறைக்கும். ஆனால் இந்த அமைப்பில் பார்த்தோம்னா சுக்கிர கிரகணம், சனியின் கிரகணம் கூட சொல்லலாம். இந்த அமைப்பில் சந்திரன் சனியையும் சுக்கிரனையும் மறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன் முந்தின அமைப்பில் இந்த அமைப்பில் சுக்கிரன் புதனையும் சனியையும் மறைக்கலை, ஆனால் இந்த அமைப்பில் சந்திரன் சனியையும் சுக்கிரனையும் எப்படி மறைக்குதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகம் அளவில் பெருசாக இருக்கும், நம்ம பார்வைக்கு அளவில் பெருசாக இருக்கும். இந்த சந்திரன் மற்ற கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களையும் ராகுவின் நினைவால் 2 டிகிரி அமைப்புக்குள்ளே நெருங்கி இருக்கனால மறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இங்கே தான் கிரகணம் மற்ற கிரகங்களின் கிரகண அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அமைப்பில் இங்கு சனியின் கிரகணமும் இருக்கும், சுக்கிரனின் கிரகணமும் ஏற்படும். இங்கு சுக்கிரனின் காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியம் பாதிக்கப்படும், சனியின் காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா 14/8/2024 இரவு 9 மணிக்கு ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கனால ஒரே டிகிரியில் 22.28 டிகிரி அமைப்பில் இணைஞ்சிருக்கனால அங்கு கிரகண அமைப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படாது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அங்கு ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சந்திரனோ சம்மந்தப்படலை. அப்படி சம்மந்தப்படாத அமைப்பில் இங்கு கிரகண தோஷம் ஏற்படாது. மாறாக குருவும் செவ்வாயும் ஒரே டிகிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு ஜாதகத்தில் செவ்வாய் தசை குரு தசை நடப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்பையும், அந்த செவ்வாய் குருவின் காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியங்கள் சிறப்பாக
செயல்படக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.